பொருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தன காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேயானால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொன்னோம்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது முல்லைப்பூ, முல்லை செடி. அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும். அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7 சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது. இப்போ இவ்வளோ நாளாக பயங்கர ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஏன்னா 7 சனினால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பார்வை இவ்வளோ நாளாக இருந்தது. இப்போ குரு பார்வை இல்லாமல் போகிறது. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறார். ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போகிறார். அதாவது மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போகிறார், உச்சம் பெற்று போகிறார். இதில் கும்பராசிக்காரர்களுக்கு அதுவும் 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் என்ன ஒரு விளைவுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த ஸ்தானத்தில் போய் குரு பகவான் இருக்கிறதுனால போட்டிகளில் ரொம்ப போகாதீங்க, பொறுமையாக இருங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் லெவல்ஸில் போனீங்கன்னாலும் அங்கே காம்ப்ரமைஸ் ஆகி நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதனால் ஏன்னா குரு சுபர், அவர் போய் 6ஆம் இடத்துல போய் என்னார்னா அங்கே போட்டியே ஜெயிக்காது. ஜெயிக்கிற போட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க, அடுத்த வாழை ஜெயிக்க வச்சுட்டு வந்துடுவீங்க. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது.
யாருக்காவது கடன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கிறது நிச்சயமாக கடன் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பிரச்சனை பண்ணி கடன்லாம் திருப்பி வாங்கிறதுன்றது முடியாது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசாக யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை ஏமாற்றி வாங்கிட்டு போக பார்ப்பா. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதுசாக கடன் வரும், உங்களுக்கு கடன் ஏற்க வேண்டிய வரும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உடல் நலத்தில் இந்த சுகர் இல்லைன்னா கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. தொழிலில் அதிக மூலதனம் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தின் அதிபதி போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அதனால் இந்த உங்களுடைய கடனுக்காகவே நீங்கள் தொழிலை நடத்தி ஓட்ட வேண்டிய கட்டாயம், வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே அதில் போய் உட்காந்துன்றோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் அதீதமான முதலீடு போட வேண்டிய கட்டாயம் வரும். அதனால் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். ஜாகிரதையாக பார்த்து போடுங்கோ. 7.5 சனி வேறு, பாத சனி வேறு நடந்துட்டுருக்கு. நம்ம இவ்வளோ போட்டால் அவ்வளோ வந்துடும் அப்படின்னு ஏற்ற மாதிரி சொல்கிறவாளை கேட்டு பண்ணினேன்னா ரொம்ப ஜாகிரதை பிரச்சனை வந்துடும். அதனால் கும்பராசிக்காரர்கள் அதிகமான முதலீடுகள் போடாதீங்க. முடிஞ்சவர்களும் கம்மியான முதலீடுகள்லேயே வரக்கூடிய சொற்ப லாபங்களே சந்தோஷம்னு வச்சுட்டு இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு சுப செலவுகள் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது தவிர நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா பணம் ஏதோ ஒரு வகையில் ரோலிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா வேலையில் மாற்றங்கள் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்றது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. நிச்சயமாக வேலை மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். பணத்திற்கு கஷ்டம் இருக்காது. பண வருமானம் தொழில் மூலியமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இருக்கக்கூடிய தொழிலில் நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் வரும். ஆனால் அதிகமாக முதலீடு போட்டு ஆசைப்பட்டு முதலீடுகளை அதிகப்படுத்தி போகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7.5 சனியினுடைய கடைசி 2 வருஷம் வேறு போயின்னு இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் உடல்நிலையை பின்னுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவருடைய பார்வை ஒரு நாளாக இருந்தது. அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓரளவு கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போது இனிமேல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ராசியிலேயே ராகு பகவான் வேறு உட்காந்துருக்கார். எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்ற மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கே வேணுன்ற மாதிரி ஓடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக பார்த்து செல்வது ரொம்பவுமே நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் புதுசாக கடன் கொடுக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. அது தவிர கொடுத்த இடத்துல கடனை அவங்களே கொண்டு கொடுக்குற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். போட்டி தேர்வுகளெல்லாம் ஜாகிரதையாக இருங்கோ. நிச்சயமாக காம்படிஷன் லெவல்ஸில் உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மாற்றங்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலுக்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதுனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர சுப விரயங்களை தவிர நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் இவ்வளவு நாளாக நீங்கள் சொன்ன சொல்லு எல்லாமே பிரச்சனைகள் இருந்திருக்கும். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரும். குருவின் பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா நீங்கள் அருகில், அதாவது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவலிதாயம், அதாவது பாடி அம்பத்தூர் அந்த பக்கத்தில் திருவலிதாயம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய குருவினுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச அங்கே குருவுக்கு உண்டான பூஜையை பண்ணிட்டு வாங்க. நெய் வாங்கி கொடுங்கோ, இல்லைன்னா பூஜையை பண்ணிவிட்டு வாங்க. அதற்கு பிறகு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்கோ.
அதுவும் முடியலையா, தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அதுவும் முடியலையா, உங்களால் வந்து டெய்லி இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி இருக்கும். அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வரப்போகும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய விமோச்சனமாக அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.